இந்த வீடியோவில் சில விஷயங்களை நான் ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸில் வந்து ஸ்கேம்ஸ் பற்றி பேசியிருப்பேன். அப்படி ஸ்கேம்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாதீங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படிங்கிற பற்றி பேசுவேன். இந்த வீடியோலையும் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஸ் இருக்குது, சில ஆப்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஸ் பற்றி தான் பேச போகிறேன்னே வச்சுப்போங்க. பட் இருந்தாலும் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற யூடியூபும் இந்த தப்பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காக பேசணும் அப்படின்னு நினச்சேன். என்ன டாபிக் அப்படிங்கிறது நான் பேசுகிறேன். வாங்க டாபிக்ல போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது என்ன கௌதம ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ற அது இதுன்ற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேம்ஸ். நிறைய ஸ்கேம்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து பயங்கரமா ஸ்கேம்ஸ் பத்தி வந்து பேசிட்டு இருக்கேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த ஆகஸ்ட் வந்தா 3 வருஷம் ஆகும் போது 3 வருஷமா நிறைய ஸ்கேம்ஸ் பத்தி நான் வந்து பேசி வச்சிருக்கேன். ஆனா சில விஷயங்கள் இருக்கு. இந்த சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட டைரக்டாவே பேசுறேன். விபச்சாரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் லீகலான்னு கேட்டா உங்களை பெரும்பாலாக இருக்கிற எல்லாரோட பதில் வந்து இல்லீகல், இல்ல கௌதம தப்பு அப்படின்வீங்க. ஆனா அது லீகலா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அது லீகலா இருக்கு அப்படின்னு நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன கௌதம சொல்றேன் அப்படின்னா, எஸ், சட்டத்தை தப்பா யூஸ் பண்ணி இங்க நிறைய பேர் நிறைய தப்பான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ தான் நான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தும் நீங்க திருந்தல அப்படின்னா நாளைக்கு கவர்மெண்ட் ப்ராப்பரா ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அப்பதான் நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த வீடியோவை நான் இப்ப யாரெல்லாம் டார்கெட் பண்ணி பேசுறேனோ அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்து நீங்க திருந்தினீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, உங்க ஃபேமிலிக்கும் நல்லது. என்னன்னா, ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு, FRND அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. அப்புறம் வந்து நண்பன் அப்படின்னு அந்த ஆப் வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ல இருக்கிற சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். நீங்க வந்து அந்த ஆப்ல வந்து என்ன பார்த்தா அது ஒரு சோஷியல் மீடியா ஆப் மாதிரி, ஓகேங்களா? பட் அங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, நார்மலா நீங்க வந்து ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து, ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணி சேட் பண்ணி நீங்க ஃப்ரெண்டாக இருக்கிறதெல்லாம் அங்கே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அதில் உங்களுடைய நீங்க மென்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் கிரியேட் பண்ணணும். விமன் இருந்தீங்கன்னா விமனுக்கு ஒரு லாகின் கிரியேட் பண்ணணும். விமனுக்கு வந்து அந்த ஆப் யூஸ் பண்றது ஃப்ரீ. பட் ஆனால் மென்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன்னா 9 ரூபா கொடுக்கணும், ஓகேங்களா? ஒரு 10 டோக்கன் கொடுப்பாங்க. ஒரு டோக்கன் அப்படின்னு நம்ம பேசுவோம். 10 டோக்கன் இல்லை ஃப்ளவர், கிஃப்ட், இந்த மாதிரி ஏதாவது 10 கவுண்ட்ஸ்ல 10 கொடுப்பாங்க. நீங்க அந்த பொண்ணு ஒரு 10 மினிட்ஸ் பேசுற மாதிரி இருக்கும். அந்த 10 மினிட்ஸ் நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன்னா 9 ரூபா கொடுக்கணும். நீங்க இட் மே பி வெதர் லைக் வீடியோ கால் ஆர் ஆடியோ கால், நீங்க எதுனாலும் பேசிக்கலாம். பட் நீங்க 9 ரூபா கொடுக்கணும், ஓகேங்களா? இல்ல நான் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நீங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 9 ரூபா தானே, சரி ஓகே, என்ன ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கிட்டேன்னா அதுதான் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 43,000 இருந்து 44,000 ரூபாய் வரைக்கும் நீங்க டோக்கன் வாங்கலாம், கிஃப்ட் வாங்கலாம். கிஃப்ட்னா வந்து நம்ம நார்மலா கடையில் வாங்குற கிஃப்ட்லாம் கிடையாது. அது வந்து ஒரு டிஜிட்டலா நம்ம கிட்ட கிஃப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். கிஃப்ட், டோக்கன், ஃபிளார்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்க அதை வந்து வாங்கி வச்சுக்கலாம், ப்ரிக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசுறீங்க, நீங்க வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கலாம், நீங்க வாட்டி பேசிட்டே இருக்கலாம். இதுதான் லிட்டரலி நடக்கிற விஷயங்கள். இந்த விஷயத்திலேயே வந்து நிறைய தவறான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்கேயோ ஒரு ஆப்ல தானே நடக்குது, இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரி ஏதோ ஒரு ஊருக்கு தானே பாருங்க, நம்ம ஏன் அப்படின்ற மாதிரி இங்க இல்ல. இது ஏதோ ஒரு ஆப்ல தானே இருக்கு, நமக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம எங்களால வந்து உட்கார முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து அந்த FRND அப்படிங்கிற ஆப்ல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது வந்து நிறைய ஆன்லைன் மீடியா ஆப்ஸ்ல ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இட் மேபி வெதர் லைக் ஆப் ஆர் வெப்சைட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் நிறையவே நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் விபச்சாரம் அப்படிங்கிறது இங்க காமனைஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கேம் பத்தி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, யூடியூப் அப்படின்ற பர்டிகுலர் விஷயம் பத்தியும் நான் இங்க பேசிதான் ஆகணும். ஏன் இந்த ஆப்ல தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஆப்ல தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி இந்த ஆப்பை பத்தி தப்பா பேசுறது அப்படின்ட்டுலாம் இங்க இல்லை. பட் இந்த ஆப்லயுமே இந்த தப்பான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது யூடியூபுக்கு தெரிய வருமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கட்டம். பட் இருந்தாலும் யூடியூப்லயும் இந்த தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு ப்ராப்ளம். FRND ஆப் அப்படிங்கிறது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோ இல்லை அந்த ஆப் பத்தி தெரிஞ்சவங்க தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. பட் யூடியூப் அப்படிங்கிறது இன்னைக்கு லெவல்ல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோலயே வந்து பாத்தீங்கன்னா 6 இருந்து 60 வயசு வரைக்கும் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வாஸ்ட் கவுண்ட் ஆஃப் பீப்புள் வந்து யூஸ் பண்ற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். இங்கேயே அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ப்ராப்ளமா இருக்கு. நிறைய பேர் யூடியூப்ல விமென்ஸ் நிறைய பேர் லைவ் வரேன்,
நான் வந்து லைவில் வந்து இப்படி பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். அவனுங்க ஹாட்டாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு சாதகமாகவே ரிப்ளை இங்கேருந்து யூடியூப்ல லைவ்லேருந்து ஒருத்தர் பண்ணுறதா இருக்கட்டும். இதோட இந்த பிரச்சனை முடியாது கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை, அதுதான் கொடூரத்துலையும் கொடூரம், அதுதான் அந்த கொடூரமே. அதோட அந்த பிரச்சனை முடியறதும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் எப்படி இதை சொல்றதே தெரியல. என் வாயை இதை பற்றி இது ப்ரொமோஷனாகவும் இருக்கும்போது ஒரு பயமா இருக்கு. இதுல இருந்து இந்த கம்யூனிட்டியிலேருந்து நம்ம பே பண்ணுற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம சேனலில் கூட கொடுத்துருப்போம். இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டட், இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பே பண்ணுங்க, யூடியூப்லேருந்து பே பண்ணுறது டாலர்ஸ் கணக்கில் வந்து பே பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் லாகின் கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும், லாகின் கிடைக்கும். லாகின் இன் த சென்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அலவன்ஸ் மாதிரி இருக்கும். அலவன்ஸ் இன் த சென்ஸ் ஒரு வீடியோஸ் அவங்களுக்குன்னு யூனிக்காக சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டேஜ் 1 இருக்கீங்களா, உங்களுக்குன்னு சில யூனிக் வீடியோஸ் இருக்கும், அது உங்களால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸ்டேஜ் 2 அவங்களுக்குன்னு சில யூனிக் வீடியோஸ் இருக்கும், அது உங்களால் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் வைஸாக இருக்கும். அதில் அதிகபட்ச ஆபாசமான வீடியோஸ் வந்து இந்த லைவ் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க போஸ்ட் பண்றது அங்க நடந்துட்டு தான் இருக்கு. இதை தான் நாம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படின்னு நினைச்சேன். எஃப்ஆர்என்டி ஆப் அப்படிங்கிறது சரி, நண்பன் ஆப் அப்படிங்கிறது அந்த ஆப் வந்து அந்த ஆப் தப்பான ஆப்பா, கெட்ட ஆப்பா, நல்ல ஆப்பா அப்படிங்கிறதுலாம் வந்து அடுத்த கட்ட விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் அதில் நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து தவறாக நடந்துட்டு இருக்கு. அந்த ஆப்பை இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணாங்களா, இந்த பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இருந்தாலும் அந்த ஆப்பை இந்த மாதிரியும் தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இதை நான் மட்டும் இங்க பேசல, கேரளால நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இதை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலுமே நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இதை பத்தி வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க எல்லாம் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் யூடியூப் நடக்கிற விஷயங்கள் பேசினாங்களா என்ன தெரியல. பட் யூடியூப்லயுமே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. இதையுமே நம்ம நோட்டீஸ்க்கு எடுத்துட்டு வந்துதான் ஆகணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ மூலியமா யாராவது ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்கா இருந்து இந்த தப்பை பண்றேன், நான் இந்த வீடியோ பார்த்துட்டேன், இனிமேல் நான் திருந்துறேன் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் திருந்தினா கூட ஹாப்பி தான். பட் இல்ல நான் அப்பயும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா லைஃப் வந்து சில டைம்ல சான்சஸ் கொடுக்கும். அந்த சான்ஸ் ஏன் மூலியமா வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு அடுத்த விளைவுகள் அதிகபட்சமா இருக்கும். சைபர் கிரைம் கண்டிப்பா இது ரிலேட்டடாக ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் இன் அவர் கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அன்னைக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.